ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் தான் பெண்களால் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க்லாம் பெண்களால் பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு யார் சொன்னது? பெண்கள் நினச்சா எல்லாமே பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும், ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண முடியும். ஆல் அரவுண்டராக பெண்களால் எல்லாம் சாதிக்க முடியும். இதை உரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து மிஷினில் நல்லா ஃபோர்ஸாக குத்தணும், குத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பலமாக தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் விறுவிறுன்னு நம்ம பண்ணணுன்னா ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதே நம்ம ப்ராக்டிஸாக பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும், பலம் இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். நிறைய பேர் ஒர்க் பண்ணாமல் வீட்டிலே இருந்துட்டு தொப்பை போடுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு வீட்டில் இருந்து நான் சும்மா இருக்கிறேன் அதனால் ஜிம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. வீட்டில் உள்ள வேலையை நம்மளோட வேலையை நம்மளே பண்ணிட்டோனாலே நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறதுனால நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாகவே இருக்கலாம். நல்ல சுறுசுறுப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையை முடிச்சதும் எப்பாடா ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கும். கடன்னு உரித்து முடிச்சுட்டு நிறையவே கிடச்சிருச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நிறையவே பண்ணணும். எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேகமாக குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அருவா வச்சு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். இல்லை கையை வச்சு இழுத்து பிச்சு எடுத்தாலே வேகமாக வந்துடும். அந்த மாதிரி தான் எடுத்தோம். இதை வெட்டி காய போட்டாச்சு தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச்சில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரீ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லரிங் வீட்டிலேருந்தே நீங்கள் ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்கிட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கிறது மூலமாக உங்களோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வெளியே உள்ளவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அதன் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கும் ஆசை இருக்குது, மிஷின் இருக்குது, டெய்லி டைம் இருக்குது அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. முடிச்ச எல்லாத்துக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த கிளாஸஸை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறோம். ஸோ உங்களாலே முடியும். நீங்களும் ஒரு சின்ன ஏர்னிங்காக டெய்லரிங்கை கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பயம் இருக்கும், ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏமாற்றலாம் மாட்டோம். ட்ரஸ்டபிள் தான். 100% ட்ரஸ்டபுளான கிளாஸஸ், ஒர்த்தான கிளாஸஸ் வேணும்னா நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேங்காயெல்லாம் நாங்கள் வந்து பழந்துட்டு இருக்கும்போதே ஒரு தேங்காயில் தேங்காய் பூ இருந்துச்சு. அதையும் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பூனே வந்துட்டு எனக்கும் என்னோட பங்கை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு தேங்காவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, என்ன தான் நம்ம வீட்டில் 1000 பேர் இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய குட்டி குட்டி பெட்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோக்குள்ளே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை தூக்கிட்டு கொஞ்சிட்டு விளையாடிட்டு நம்ம போனோன்னா அந்த அளவுக்கு மைண்டெலாம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய வீடு எப்படி கலகலன்னு இருக்குமோ அதே மாதிரி தான் பெட்ஸ் இருக்கக்கூடிய வீட்லேயும் அது ஓடுறதும் ஆடுறதும் சாடுறதும் வந்து நம்மகிட்ட ஃபுட்டு கேட்குறதும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பெட்ஸ் வளர்க்குறது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போங்க.